வணக்கம், என் பேர் காசிமா. நான் கேரம் பிளேயர். நான் சென்னையில ஜஸ்டிஸ் பசிஸ் அஹமது காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான். கேரம் வந்து 13 வருஷமா கத்து கொடுத்துட்டு இருக்காரு சிஎன்சிசின்ற கிளப்ல. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. கேரம்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது மேலே ரொம்ப எஃபெக்ட் போட்டு விளையாடினேன். ஒரு வருஷமும் வந்து நான் போகும்போதுலாம் நேஷனல் வின் பண்ணிட்டு தான் வருவேன். ஒரு ஊருக்கு போகும்போது அப்பா வந்து எனக்கு கடன் வாங்கி தான் என்னை கூட்டிட்டு போவார். எங்கள் அப்பாவுக்கு நான் வின் பண்ணிட்டேன்ற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது தவிர அந்த கடன் பிரச்சனை, காசு பிரச்சனை எதுவுமே கண்ணு தெரியல. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஊத்திச்சுன்னு அப்பாவால் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வசதியாக வந்து அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எனக்குள்ள தோணுச்சு. ஒரு நேஷனல்ஸும் வந்து நான் வின் பண்ண ஆரம்பித்தேன். 2023 வந்து நான் ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன்ல உமன் சிங்கிள்ஸ் வின்னர் வந்தேன். அதோட கண்டினியூஷன் வந்து குவாலியர்ல சீனியர் நேஷனல்ஸ்ல 3rd பிளேஸ். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி எனக்கு வந்து வேர்ல்ட் கப் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அப்பா ஆட்டோ டிரைவர் சொன்னதால அந்த கேஷ் ரொட்டேட் பண்ண முடியல. அந்த நேரத்துல தான் நான் வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் மூலமாகவும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் மூலமாகவும் எஸ்டிஐடியில் சாம்பியன் ஃபவுண்டுன்ட்டு ஒரு இது அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகல. எனக்கு வந்து டெப்டி சிஎம் உதயநிதி அண்ணா வந்து 1,50,000 கொடுத்துருந்தாங்க. 2024ல யூஎஸ் கலிபோர்னியால வந்து உமன் சிங்கிள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ், டீம் சாம்பியன்ஷிப் 3த்துலயும் வந்து வின்னர் வந்திருக்கேன். வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து ஏர்போர்ட்ல வந்து பிரம்மாண்டமா வர வச்சிருந்தாங்க டெப்டி சிஎம் அண்ணா வந்து. கேரம்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வந்து 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2வது வாட்டியும் நான் வந்து வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிட்டு ஒரு கோல்டு, ஒரு சில்வர், ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ண. திருப்பி எனக்கு கூப்பிட்டு வந்து 50 லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ஒரு மேட்சஸ் போகணும்னா கடன் வாங்கிட்டு போகுமா இல்லையான்னு தெரியல, பிராக்டிஸ் பண்றோமே, அப்ப பிராக்டிஸ் பண்றதும் வேஸ்ட் தான் போல அப்படின்னு தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா போயிட்டு வரவங்க எல்லாருமே வந்து கோல்டு மெடல் தான் வின் பண்ணிட்டு வராங்க. மறுபடியும் நாங்க வந்து கலந்துக்கு போறோம் மேட்ச்ல. அதுலயும் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவங்க வின் பண்ணுவாங்க.